ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிச்சு செடியை தான் பதியம் போட போகிறோம். ஸோ இந்த பிச்சு செடி வாங்கி நடும்போது எப்படி நட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பதியம் வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த செடியில் வந்து ஒரு செடியை வந்து பக்கத்தில் இன்னொரு தொட்டி வச்சு மண் வச்சு அதை வந்து அந்த தொட்டியில் படுறது மாதிரி அந்த கிளையை வச்சு மேலே கல் வச்சோன்னாலும் சூப்பராக திழுத்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பதியம் போட போகிறோம். ஸோ இதில் வந்து 2 கலர் பிச்சு இருக்குது. நார்மலான பிச்சும் இருக்குது, தவிட்டு பிச்சும் இருக்குது. ஸோ நான் தவிட்டு பிச்சியை தான் நான் இன்றைக்கி பதியம் போட போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு விளைஞ்ச கம்பு பார்த்து எடுத்துக்கணும். விளைஞ்ச கம்பை எடுத்துக்கிட்டு நல்லா பூ வர்றது மாதிரிப்பட்ட கிளையை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பதியத்தில் வரக்கூடிய அந்த குட்டி செடியும் சூப்பரான பூவெல்லாம் வச்சு சூப்பராக வளர்ந்து வரும். ஸோ நம்ம பதியம் போடுறதுக்கு சூஸ் பண்ணுற பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து நிறைய மொட்டெல்லாம் வந்திருக்கு. இதுவும் தவிட்டு பிச்சு தான். ஸோ இந்த கிளையை தான் நான் இன்றைக்கி வந்து பதியம் போட போகிறேன். ஸோ இதுக்கு பதியம் போடுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் வேணும், கொக்கோ பீட்டும், அதை வந்து கெட்டி வைக்கிறதுக்கான ஒரு நூலும் வேணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பூத்து முடிச்சது தான். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிளையை தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய மொட்டு வந்துருந்து பாதி ஒரு நாள் ஒரு 10 பூவெல்லாம் பூக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தொங்குறது மாதிரிப்பட்ட இன்னும் அந்த கிளையை பார்த்திங்கன்னா இது ரொம்ப விளைஞ்சு போயிருக்குதுல்ல, இந்த கிளையை தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறேன் நடுறதுக்காக. இதுலேயுமே நிறைய பூ பூத்த கிளை தான் இதுவும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பதியம் போடுறதுக்காக எடுக்க போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் கவர், ஏதாவது ஒரு கவர், நமக்கு இந்த மாதிரி தெரிகிறது மாதிரிப்பட்ட கவர், டிரான்ஸ்பரண்டான கவர்னால் கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கட்டுறதுக்காக ஒரு டொயின் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி வந்து கொக்கோ பீட் தான். இந்த கவரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொக்கோ பீட் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான். இந்த கொக்கோ பீட்டை எடுத்துகிட்டு இனி வந்து இதை வந்து ஒரு கையில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த கிளை இருக்குதுல்ல, நம்ம அதில் பதியம் வைக்கிற விளைஞ்ச கம்புன்னு காமிச்சேன்ல, அது ஃபுல்லுமே இந்த கொக்கோ பீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு இனி வந்து இந்த கவரை வந்து சுற்றி நல்லா சூப்பராக சுற்றி ஒரு கயர் போட்டு டைட்டாக கட்டி வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து தண்ணி விடுறது மாதிரியும் இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா கொக்கோ பீட் இருக்கிறதுனால நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இது பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஏன்னா இது உடனே நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இனி வந்து இது பண்ணக்கூடாது. இனி ஒரு வாரத்துக்கு அப்புறமா இதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கிட்ட எடுத்துகிட்டு இதை வேர் போடுறதுக்காக 20 நாளத்துக்கு மேலே தான் எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நாளத்துக்கு பிறகு இதுக்கு வேர் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒயிட் கலரில் நான் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து சூப்பராக வேர் போட்டு அந்த செடி வந்தாச்சு. ஸோ இனி வந்து இன்னும் 1 வீக் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு மண்ணில் நட்டோன்னா இதுவும் இன்னொரு புதிய செடியாக வளர்ந்துடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து பிச்சு செடி வந்து ஈஸியாக பதியம் போடலாம். இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.